ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி டெய்லி வைப்பு. இன்றைக்கி என்ன லன்ச், என்ன மெனுலாம் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எந்திரிச்சதே லேட்டு தாங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டுமாக இருந்துச்சுன்னு. அதனால் மேகி மட்டும் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ அடுத்தது என்னெல்லாம் செய்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா மேகி வந்து டக்குன்னு ரெடி ஆகும். அதனால் மேகி எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு சரி லன்ச் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெஜ் புலாவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேரட்டு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி கட் பண்ணி ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ணலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி மேகி வந்து நான் எப்படி செய்வேன்னா, தேங்காய் எண்ணெய் தாங்க செய்வேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன். அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவேங்க. அப்புறம் அது நல்லா கொதி வந்தோடனே மேகி போட்டுட்டு அப்புறம் அந்த மசாலாவும் போட்டுட்டு இறக்கி வச்சுருவேங்க. நல்லா வெந்தோடனே இறக்கி வச்சுட்டு நல்லா மிளகுத்தூள் போடுங்க. நல்லா மிளகுத்தூள் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஃப்ளேவர் இன்னும் தூக்கி கொடுக்குங்க. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பசி வேறு ரொம்ப ஆயிடுச்சு, அதனால தான் மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலை செய்யலான்னு சொல்லி வந்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்க்கலாங்க. நேற்று வந்து ஃப்ரைடே ஸ்வீட் எப்போவுமே செய்வேன், ஆனால் வந்து என்னால் செய்ய முடியல நேற்று. சரி இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலான்னு பிளான் இருக்குது. வாங்க நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கோவாவும் இருக்குது. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, 3 தான் இருக்குது, பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மேகியே செஞ்சாச்சு. சரி பாப்பா ஏதாச்சும் கேட்டால் நம்ம வந்து அறுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மேகி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டக்குன்னு மேகி தாங்க கை கொடுக்குது, வேறு எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது. உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கும் டிப்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் மேகி செய்வேன், இல்லைன்னா உப்புமா செஞ்சுருவேன். மற்றபடி வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாது. அப்புறம் ராகி கூழாவது செஞ்சுருவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிப்ஸு கொடுங்க. நானும் என்னால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி மோர் வீடியோவுக்கு வந்து என்னை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப புதுசாக இருக்குங்க இந்த ஃபீல்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வாங்க இப்போ கட்டிங்லாம் பண்ணிவிட்டு வந்துடலாம். கட்டிங் அந்த போர்டெலாம் வச்சுலாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு அது செட்டே ஆகலை. எவ்வளோ நேரம் நின்று பண்ணுறதுன்னு இந்த கூடையிலே போட்டு எல்லாம் கழுவி காயெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்படியே கழுவி அந்த தண்ணியும் வடிஞ்சிருங்களா, அதனால் நான் இப்படியே தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த குளிருக்கு அந்த சூட்டில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து எனக்கு கோல்டு அந்த மாதிரி ஃபீவர் இது மாதிரி இருக்கிறதுனால என்னால் நிற்கவும் முடியல. இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போனாலும் போவேங்க, ஏன்னா வந்து தங்கச்சி வந்திருக்கா, அவளை பார்க்கணும், அதனால் போனாலும் போவேன். சரி போனேன்னா உங்களுக்கு நான் வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், நீங்கள் பாருங்கள். மேகி ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீ சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் போய் சாப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் லாஸ்ட்டாக வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவேன். எந்த டிஷ்ஷுனாலும் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. செய்ய முடியாது தான், ஆனால் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துனா அந்த ஃப்ளேவர் வந்து என்னமோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அதனால் நான் சேர்த்திக்குவேன். குருமிளகும் போட்டாச்சு, குருமிளகு மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். மேகி அடிக்கடிலாம் சாப்பிட்றது இல்லைங்க, ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சி, ஒரு 15 டேஸ் அப்படி தான் சாப்பிட்றது. ரெகுலராலாம் சாப்பிட மாட்டேன். நீங்களும் அது சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்சனால அது விட முடியாது டக்குன்னு. ஆனால் நீங்கள் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் அப்படி சாப்பிட்டு பாருங்கள். தட்டு கீழே விழுகுது, அது கீழே விழுகுது, நான் வேலை செய்யும் போது தான் எல்லாமே விழுகும். அடிக்கடி தண்ணியை மட்டும் நான் தொலாவிட்டே இருப்பேங்க. பேசாமல் இங்கே ஏதாச்சும் ஒரு இது மாதிரி வச்சு ஃபில்ட்ரு மாதிரி வச்சு நான் தண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் ஏன்னா ஹாலில் தான் வந்து இது வச்சுருக்கேன்னா, அண்டா வச்சுருக்கேன். போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பக்கம்தான் இருந்தாலும் வந்து டக்குன்னு நம்மளால் பிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க. அதனால் நான் இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி வச்சுக்கலான்னு
வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குட்டிக்கு போய் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். இப்படிலாம் கொடுத்தா தாங்க குட்டி சாப்பிடும். என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து சரி ஒரு ஸ்வீட் பண்ணிடலான்னு சொல்லி பாசிப்பருப்பை ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாசிப்பருப்பை கழுவி நெய்யிலேயே வணக்கிக்கோங்க. அப்புறம் திராட்சை முந்திரி அதையும் எடுத்து வணக்கிக்கோங்க. மில்க் மேடு வாங்கி வச்சுருப்பேங்க. எனக்கு அது ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால மில்க் மேடு வாங்கி வச்சுக்குவேன். அப்புறம் வெல்லம் கொஞ்சம் இருந்தது 1 கிலோ. சரி அதுவும் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சரி போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நல்லா நுணுக்கி அது இது பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது காய்ச்சி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏலக்காய் சேர்த்த மறந்துட்டேன், அதனால் ஏலக்காவும் சேர்த்திட்டேன். இப்போ இது ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராக மேஷ் ஆயிருங்க. செம்ம சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எதுனாலும் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து எவ்வளோ ப்யூராக இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றும் படுதுங்க. நான் இல்லைன்னே சொல்லவே மாட்டேன். எவ்வளோ பிராண்டானாலும் அதில் ஒவ்வொன்று சின்ன சின்னதெல்லாம் இருக்குது, இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறனால அதில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதில் வந்து அதில் சுத்தமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. மளிகை ஜாமானம் வேறு வீட்டுக்கு தேவையானது வாங்கணும், அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போவுமே நான் இந்த சிஎஸ் ஸ்டோர்ஸு அங்கே தாங்க நான் வாங்குவேன். அங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதத்துக்கோட மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கியாச்சு. அங்கே நான் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறேங்க. நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். பருப்பு அப்படியே விசில் விட்டுட்டே இருக்குது. ஒரு 5-6 விசில் விட்டுட்டே இருக்குது. விட்டோன்னே அது நல்லா இது பண்ணி வச்சுக்கணுங்க. என்ன பண்ணுன்னா கடைஞ்சி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா, கடைஞ்சி ஏற்கனவே மேஷ் ஆகி தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா கடைஞ்சி வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, வெந்தோடனே வந்து அந்த வெல்லம் வந்து கரைச்சி ஊற்றிக்கணுங்க. அப்புறம் மில்க் மேடு போட்டுக்கணும். அப்புறம் பால், அப்புறம் வந்து ஏலக்காய், திராட்சை, முந்திரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ அதுக்குள்ளே பாப்பா ஏதோ ஸ்நாக்ஸ் கேட்டான்னு சொல்லி சரி கோவா இருந்துச்சு அதையும் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சுது. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அதுவும் ரெடி பண்ணி வச்சது. சாமிக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சேன். சாமிக்கு எப்பவுமே வைப்பேன், அது வச்சுட்டு வந்தேன். இன்னொரு டிப்ஸ் இதில் பாருங்கள், இங்கே மேலே இருக்க பார்த்தீங்களா, பதம் இல்லாத இடத்துல இஞ்சி தொளிச்சிங்கன்னா அப்படியே முழு இஞ்சி கிடைக்குங்க. இந்த பதம் இருக்கிற இடத்துல வந்து இஞ்சி தொளிச்சிங்கன்னா பாதி இஞ்சி போயிடும். இந்த பதம் இல்லாத இடத்துல தொளிச்சு வச்சுக்கோங்க. காய்கறி கட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றா நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். எல்லாமே இப்போ கட்டிங் ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ்னால நான் உட்காந்து தாங்க பண்ணுவேன். ஏன்னா வந்து நின்றுட்டே பண்ண நம்மளாலலாம் முடியாது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா உட்காந்துட்டு தான் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு நான் எப்போ அரைச்சி வச்சுக்குவேன், ஆனால் அந்த இன்னும் டைம் இல்லை, அதனால் இப்போ இஞ்சி பூண்டு வாங்கி வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். சரி இப்போ இதுக்கு இருக்கிறத கொஞ்சம் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி முதல்ல வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கணுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு சேர்த்தனால சேர்த்திக்கோங்க. நான் சேர்த்த முடியல. பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்படிலாம் கொடுத்தாதாங்க குட்டி குடிக்கும், அதனால் இப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தாச்சு. இது வந்து நான் என்னோடய செடியிலங்க, நான் வச்ச செடியில் வந்து புதினா கிடச்சிச்சு கொஞ்சோண்டு. சரி அவசரத்துக்கு உதவுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்திருக்கோம், பட்டை, கிராம்பெல்லாம் அதை சேர்த்திட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்புறம் அதிலே வந்து புதினாவும் போட்டுருங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். புதினா போட்டுட்டு அப்புறம் தக்காளி, வெங்காயம் அதையும் போட்டுருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி வேகும். இல்லைன்னா நம்ம வேக போனீங்கன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒட்டுக்கா வந்து போட வேண்டாம். ஒரு செகண்ட் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் போட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி வேகுங்க. இது ஒரு டிப்ஸு, இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அடி பிடிக்காமல் சமைக்கிறதாங்க நம்ம வந்து சமையல் கற்றுக்கிட்டோம். அதுதான் முழு சமையல் கற்றுக்கிட்டதே. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் நான் நிறைய வீடியோஸும் பார்ப்பேன். அந்த செஃப்ஸு அந்த குக் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க. செம்மையாக குளிருதுங்க கோயம்புத்தூரில். ஐயோ சாமி, இப்படி குளிர நான் பார்த்ததே இல்லை. பாருங்கள், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உப்பு போடுவேன். நீங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் 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 உப்பு போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். நம்ம ஒட்டுக்கா உப்பு போட்டால் அது ஒன்று சேராமல் வரும். ஆனால் நீங்கள் ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உப்பு வந்து நல்லா சேர்ந்துக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஃபேஸே ரொம்ப டல்லாயிருச்சு. எனக்கே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்தால் ஃபேஸ் டல்லாயிரும். அப்புறம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு த்ரோட் தாங்க இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த தோல் எதுவுமே சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னே தெரியல. ஃபீவர் வந்தாலே இப்படி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பாப்பா வேறு தூங்க நைட்டு வேறு எந்திரிச்சிக்கிறாளா குளிரில். அதனால் அவளுக்கு போத்த மாட்டா. அதனால குளிருமா, அதனால் டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருவா. 2 மணிக்கு 4 மணிக்கு அப்படின்னு எந்திரிப்பாளா. அந்த தூக்கம் கெட்டு எனக்கும் வந்து அந்த ஃபீவர் வந்துடும். மோஸ்ட்லி வந்து தூங்குறதுனால தாங்க நமக்கு எல்லாமே நல்லது நடக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கிடுங்க. ஏன்னா வந்து எப்போ டைம் கிடைக்குதோ, அதாவது குழந்தைங்களாம் விட்டுட்டு அப்புறம் சமையல்லாம் செஞ்சுட்டு எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டாச்சும் எடுக்கணும். அப்புறம் நான் மூடி தான் செய்வேன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால் அந்த மூடி தொலாவி எடுத்து மூடி வச்சுட்டேங்க. ஏன்னா நான் அங்கங்கே வைக்க மாட்டேன். இருந்தாலும் நான் டக்குன்னு வச்சுட்டு மறந்துடுவேன். அப்புறம் இந்த குலாஸ் நாட்டு சர்க்கரை அது நல்லா இருக்குங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் வடிகட்டி தான் குடிப்பேன். இருந்தாலும் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் அதுவும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. என்னடா இப்போவே வாங்கிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் 1ஆந்தேதிக்கு மேலே நான் நிறையா வாங்கிக்குவேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஏன் நான் வாங்கினேன்னா 1ஆந்தேதிக்கு மேலே வந்து நிறைய வேலை இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நான் இப்போவே வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. என்னென்னலாம் நான் சொல்கிறேங்க. அப்புறம் பச்சை மிளகா 2 தாங்க சேர்த்திக்கிட்டேன். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப காரமாக இருக்குமா இந்த பச்சை மிளகா. அதனால் வந்து 2 தான் சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் வேறு மசாலாலாம் சேர்த்திருக்கேங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா பாருங்கள், இது நானே அரைச்சேன். அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய அரைச்சி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பூச்சி பிடிக்கிறதுலாம் வரும். கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சக்தி தாங்க வாங்குவேன். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சக்தி தான் வாங்குவேன். வேறு அந்த சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ ஆனால் வெளியே போய் சாப்பிடுவேன். ஆனால் வந்து நான் அவ்வளோக்கா வாங்க மாட்டேன் மசாலாலாம். கறி மசாலா வாங்குவேன். அப்புறம் சக்தி மசாலா, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மசாலா, இது 3 தாங்க வாங்கி வச்சுக்குவேன். வேறு எதுவுமே நான் வாங்க மாட்டேன். எனக்கு மிளகாய்த்தூள் வந்து இந்த மிளகாய்த்தூள் நல்லா இருக்குது. நான் அரைச்சி பார்த்தேன், இதுவும் நல்லா இருக்குது. அதனால தான் இது வாங்கிட்டாங்க. பாருங்கள், கலர் செம்மையாக வந்திருக்கு. அந்த வாசனை சூப்பராக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அதனால வந்து கரம் மசாலா நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அந்த மசாலா வந்து இது பண்ணணும், பச்சை வாசம் போகணும் அப்படிலாம் இல்லைங்க. டக்குன்னு நீங்கள் வந்து சிக்கனோ மட்டனோ இல்லை வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ டக்குன்னு போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும். அந்த பச்சை வாசனையெல்லாம் அது போகணும்லாம் அவ்வளோ தேவையில்லை. 2 கலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டுருங்க. அப்போ தான் வந்து இதோட இது வந்து பிடிக்கும். ஏன்னா இது பச்சையாக இருக்குல்ல, அதனால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும். அவ்வளோதாங்க. இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த காய் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து இதாயிருங்க, வெந்துடும். ஏன்னா இந்த வணக்கிறதுல செய்கிறதுனால வெந்துடும். அதனால் இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. அரிசிக்கு எவ்வளவோ அவ்வளோ ஊற்றினா போதும். ஏன்னா காய் வந்து இந்த வணக்கிறதுலே ரெடி ஆயிரும். அப்போ நான் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றிருக்கேன். அது போக வந்து ரைத்தாக்கும் நான் கொஞ்சம் தயிர் வாங்கிட்டேன். இந்த தயிர் பேக்கெட் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்குங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவர் வாங்கி வச்சுக்குவார். நான் அவ்வளோக்கா சேர்த்திக்க மாட்டேன். இருந்தாலும் எப்போவாச்சும் சாப்பிடுவேன். நீங்களும் தயிர் டெய்லி சேர்த்திக்கோங்க. ஆனால் வந்து பசுந்தயிர் தான் நான் சேர்த்திக்குவேன். ஆனால் இது ரெகுலராக வாங்காததுனால இது டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதுமானது. என்னோடய குக்கரில் ஒரு 5 விசில் வேணுங்க. அது ஏன்னே எனக்கே தெரியல. ஆனால் அம்மா வீட்டில் குக்கர்லாம் 1 விசில் போட்டால் போதும். எல்லாத்து வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் 5 டம்ளருக்கு 5 விசில் விடணும். அதாவது வேறு குக்கர் வாங்கணுங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு குக்கர் வாங்கிக்கணும். பாருங்கள், ஸ்டெப்பாக நான் உப்பு சேர்த்துறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓவராலாக இதுதான் என்னோடய குக்கிங் ஸ்டைலு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இனி என்னோடய மோர் வீடியோ வருங்க. அதில் பாருங்கள் நிறையா வீ டிப்ஸு எல்லாமே சொல்லுவேன். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து நான் பார்த்து பார்த்து செய்வேன். இந்த மாதிரி தயிர் பாக்கெட் வாங்கும்போது நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனா அரிசி சேர்த்திக்கலாங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. நல்ல வேளை டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து வெஜ் பிரியாணி செய்யலான்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டேங்க. அப்புறம் டக்குன்னு அரிசியும் போட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுட்டு அதுக்குள்ளே ரைத்தா ரெடி ஆயிரும். அதையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு விசில் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். பொட்டவே இல்லை. ஒரு கருகிறதோ எதுவுமே இல்லைங்க. அப்படியே டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. என் குழந்தையும் நல்லா சாப்பிட்டுட்டா. ஏன்னா காரம் அவ்வளோக்கா சேர்த்திக்க மாட்டால. அதனால் இந்த மாதிரி நெய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிடுவீங்க. ஆனால் வந்து நான் ஊற்ற மாட்டேன். லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன். ஏன்னா வந்து அந்த நெய்யோட ஸ்மெல்லு வந்து அப்போ தான் எனக்கு தெரியும். அதனால் நான் ஃபஸ்ட்டே ஊற்ற மாட்டேங்க. லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன். என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலாக இதாங்க என்னோடய குக்கிங் ஸ்டைல். இங்கே பாருங்கள், வெஜ் பிரியாணி, ரைத்தா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிடுவேன். என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.